ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக பச்சரிசியில் முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 கிலோ பச்சரிசியை வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் போட்டு காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட இன்னும் 2 பொருள் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிக்கலாம். இப்போ 2 கிலோ படியில் அளந்து எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க உளுந்தை. இது நல்லா கோல்டன் கலரில் வறுபடட்டும். இது வறுபட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை எடுத்து கொட்டிக்கோங்க. கடாய் சூட்டுலேயே பொட்டுக்கடலை வறுபட்டுக்கோங்க. லைட்டாக சூடாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் பொட்டுக்கடலையையும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சூடானால் மட்டும் போதும். இப்போ இந்த 3 பொருளையும் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை சலிச்சிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி மாவை இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நான் சலித்து எடுத்துக்கிட்டேன். மாவில் ஊற்றி பிசையறதுக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச மாவில் ஓமம் சேர்த்துக்கிறேன். கையில் நல்லா ஓமத்தை நுணுக்கி மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணி சூடு பண்ணி அதில் 2 கட்டி பெருங்காயம் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா ஊறி போய் இருக்கும். அந்த மாதிரி நான் பெருங்காய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்க்கறதுக்கு முன்னாடி கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. பெருங்காய தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. உப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் மிதமான சூட தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு கையில் பிடிச்சா இந்த மாதிரி பிடிச்சி உடையணும். இதுதான் முறுக்குடைய பதம். இப்போ உப்பு தண்ணி இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். நடுவில் தேங்காய் பாலும் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்த எல்லா தேங்காய் பாலையும் நான் ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டேன். உங்களுக்கு மாவு அப்பையும் கெட்டியாகவே இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட்டுக்கிறேன். முறுக்கு எண்ணெயில் போடுறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி சுட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம முறுக்கு சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா எண்ணெய்லாம் அடங்கினதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு செய்கிறப்ப இதே அளவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா அதேமாரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.